உலகமெங்கும் இருக்கின்ற மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் சக்திவேலின் அன்பான வணக்கங்கள். அதே சமயம் நீங்கள் மார்ஸ் மீடியாவுக்கு தந்துகிட்டு இருக்க ஆதரவுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு எல்லோருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, அதே சமயம் 4 கிரகங்களின் பெயர்ச்சிகளின் அடிப்படையில் தான் இந்த புத்தாண்டு பலன் கணிக்கப்படுகிறது. அந்த வகையில் குரு பகவான் வருட ஆரம்பத்தில் மிதுன ராசியில் வக்ரகதியில் இருக்கார். 9/3/2026 அன்று வக்ர நிவர்த்தி அடைகிறார். பிறகு 1/6/2026 அன்று மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி அடைகிறார். அந்த வகையில் தன்னுடைய குரு பார்வையாக 5, 7, 9 என்ற இடங்களை பார்க்கிறார். அந்த வகையில் விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய ராசிகளை பார்வையிடுகிறார். 31/10/2026 அன்று அதிசாரமாக சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அந்த வகையில் குரு பார்வையாக தனுசு, கும்பம், மேஷம் ஆகிய ராசிகளை பார்வையிடுகிறார். 13/12/2026 அன்று குரு பகவான் சிம்ம ராசியிலேயே வக்ரகதி அடைகிறார். அடுத்ததுதான் சனி பகவானை பற்றி பார்ப்போம். சனி பகவான் தற்போது மீன ராசியில் இருக்கிறார். 26/7/2026 வக்ரகதி அடைகிறார். மீண்டும் 10/12/2026 வக்ர நிவர்த்தி அடைகிறார். அடுத்தது ராகு கேது. ராகு தற்போது கும்பராசியில் இருக்கார். 19/12/2026 அன்று மகர ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதே போல கேது சிம்ம ராசியில் இருக்கார். 19/12/2026 அன்று கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இதுதான் இந்த 4 கிரகங்களின் இந்த ஆண்டு பயிற்சிகள். இந்த பயிற்சிகளின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை தரப்போறாங்க. அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். அன்பான கன்னிராசி அன்பர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு கொஞ்சம் மந்த நிலையா ஆரம்பத்தில் இருந்தாலும் இந்த ஆண்டோட பிற்பகுதியில் உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை தரக்கூடிய ஆண்டாக அமைய போகிறது. அந்த வகையில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் தொழில் ரீதியாக நிறைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளணும். அதே சமயம் வேலை பளு ரொம்ப அதிகரிக்கும். அதன் பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் ஆகிய 11ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். இது ஒரு பலமான இடம். இவ்வளோ நாள் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிளான அந்த விஷயம்லாம் மாறப்போகிற ஒரு இடம். அதாவது ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நீங்கள் நினச்சிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாள் நீங்கள் ரொம்ப 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 ஸ்ட்ரகிள் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன்னா வேலை விஷயத்துலையும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும், தொழில் ரீதியாகவும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பீங்க, மன ரீதியாகவும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பீங்க. இப்போ அதெல்லாம் மாறி ஒரு லாபமான ஒரு இடத்துல குரு பகவான் வர்றதுனால உங்களுக்கு ஒரு லாபகரமான விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. நீங்க எதிர்பார்த்த லாபங்கள் அனைத்தும் உங்களை தேடி வரும். உங்க சகோதரர்கள் மூலியமா நிறைய உதவிகள் கிடைக்கும். பண உதவியோ இல்ல பொருள் உதவியோ இல்ல வேற ஏதாச்சும் அதாவது உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழலை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போறார். புதிய தொழில் வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பு, அது மாதிரி நிறைய அனுகூலமான விஷயங்களை இந்த வருஷம் குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தரார். அதே போல புதுசா ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்க, ஒரு தொழில் ரீதியாகவோ இல்ல ஒரு வேலை வாய்ப்புக்காகவோ ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்க அப்படின்னா எல்லாமே ஜூன் மாசத்துக்கு அப்புறமா வச்சுக்கோங்க. அப்பதான் அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். நல்ல லாபகரமான விஷயங்களை குரு பகவான் இந்த ஆண்டு உங்களுக்கு அருமையாக தர போறார். அடுத்ததா பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு கண்டக சனியாக 7ஆம் இடத்தில் இருப்பதால் கூட்டு தொழில இருக்கிறவங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும். பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட எல்லாம் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். அவங்க சடனா உங்களை காலவாரி விடுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால உஷாராக இருங்க. அதே போல் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும் பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் கணவன் மனைவி கிட்டையும், மனைவி கணவன் கிட்டையும் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஆண்டுகள். அதாவது தொழில் ரீதியாகவும் வாழ்க்கை ரீதியாகவும் அனைத்து கன்னிராசி அன்பர்களும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இருந்தாலும் குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாகத்தான் அமையும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு கேது. ராகு பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பதால் எதிரிகளின் சூழ்ச்சி வலைகளை புரிந்து கொண்டு சூட்சமாக வெளியே வந்து விடுவீர்கள். உங்களுக்கு நிறைய எதிரிகள் இருப்பாங்க. உங்களுக்கு பின்னாடியே ஒரு குழி தோண்டி வச்சிருப்பாங்க. ஆனால் அதை உஷாரா நீங்கள் கடந்து வந்துடுவீங்க. அந்த விதத்தில் ராகு பகவான் உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்கார். அதே போல் வழக்குகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா சாதகமான தீர்ப்புகள்லாம் வர வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்தணும். சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாரா இருங்க. அதே சமயம் கேது பகவான் 12ஆம் வீட்டில் இருப்பதால் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். செலவு அதிகமாக ஆக்கிக்காதீங்க. கொஞ்சம் சேமிக்கவும் செய்யுங்க. ஏன்னா செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கணும் போது அதை நம்ம கட்டுப்படுத்தணும். கட்டுப்பாடு இல்லாமல் செலவு பண்ணோம்னா
நம்ம வருமானம் கரைஞ்சிரும். கேது பகவானால் இன்னொரு விஷயம், ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. அது என்னன்னா, வெளிநாடுக்கு பிளான் பண்ணியிருப்பீங்க, வெளிநாடு வேலை வாய்ப்புக்காகவோ இல்லை தொழிலுக்காகவோ பிளான் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் வந்து இப்போ இந்த தடவை கேது பகவான் உங்களுக்கு வந்து சாதகமாக பண்ணி தருவார். அதே சமயம் ஆன்மீக விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகரிக்கும். அந்த வகையில் குலதெய்வ கோயில்களுக்கோ பெரிய திருத்தலங்களுக்கோ ஏற்கனவே பிளான் பண்ணியிருப்பீங்க. அந்த பிளான் எல்லாமே இந்த வருஷம் நடக்கும். அதே போல் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி ஒற்றுமை ஏற்படும். மகளுக்கோ மகனுக்கோ உயர்கல்விக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. முன்னாடியே சொன்னேன், ராகு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுப்பாருன்ட்டு. ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான், பெருசாக இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவால் அதீத நன்மைகள் நடைபெறும் ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு இருக்கிறது. அதனால் தினமும் குரு பகவானை வணங்குங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, புதன்தோறும் விநாயக பெருமானை அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து வழிபடுவதும், ஆதரவற்றவர்களுக்கு உணவளிப்பதும் கண்டகச்சனியின் தாக்கத்தை குறைத்து லாபத்தை அதிகரித்து உங்களை மேன்மையடைய செய்யும் ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.